வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. ராஜினாமா செய்தால் ஓய்வூதியம் கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவ காரணங்களுக்காக அரசு ஊழியர்கள் ராஜினாமா செய்தால் அவர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பண பலன்கள் வழங்கப்பட மாட்டாது என தெளிவுபடுத்தியுள்ளது. இந்நீதி உத்தரவு 3 நீதிபதிகள் அமர்வில் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் சில அரசு ஊழியர்கள் உடல்நல குறைவு காரணமாக ராஜினாமா செய்து ஓய்வூதியம் பெறும் உரிமை கோரி வழக்கு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்து நீதிமன்றம் ராஜினாமாவை விருப்ப ஓய்வு உடன் தவறாக ஒப்பிட முடியாது என்றும், எந்த காரணத்திற்காக செய்யப்படுமானாலும் ராஜினாமா செய்தால் பணிக்காலம் கணக்கில் சேராது என தீர்மானித்து உள்ளது. விருப்ப ஓய்வு என்பது ஒரு ஊழியர் தமது தேவையின்படி குறிப்பிட்ட பணிக்காலத்தை நிறைவு செய்து எடுக்கக்கூடிய ஓய்வு முறையாகும். இதில் சம்பள அடிப்படையில் ஓய்வூதியம் மற்றும் பிற பணப்பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் ராஜினாமா செய்வது எப்போது வேண்டுமானாலும் செய்யக்கூடியது. சட்டப்படி அது முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பணிக்காலத்தில் சேராது. எனவே இதற்காக ஓய்வூதிய நன்மைகள் வழங்கப்பட மாட்டாது என தெளிவுபடுத்தியிருக்கிறது. உடல்நல குறைவால் பணியை தொடர முடியாத ஊழியர்களுக்கு இயலாமை ஓய்வூதியம் என்ற தனி வழிமுறை உள்ளது. இதற்கு மருத்துவ குழுவின் சான்றிதழ் மற்றும் முறையான விண்ணப்பம் அவசியம். இந்த உத்தரவின்படி அரசு ஊழியர்கள் மருத்துவ காரணங்களுக்காக பணியிலிருந்து விலக வேண்டிய நிலையில் ராஜினாமாவை தேர்வு செய்வதற்கு பதிலாக மருத்துவ ரீதியிலான ஓய்வு அல்லது தகுதியுள்ள விருப்ப ஓய்வு முறையை பயன்படுத்துவது அவர்களின் ஓய்வூதிய பண பலன்களை பாதுகாக்க உதவும் என நம்பப்படுகிறது. இந்த தீர்ப்பு அரசு ஊழியர்களுக்கு சட்டப்பூர்வமான தெளிவையும் பணி பலன்களை பாதுகாப்பதும் உறுதி செய்கிறது. கண்டிப்பா இந்த வீடியோ அரசு ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று அரசு சார்ந்த வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.